உடல் சூட்டை தணிக்கும் பாசி பருப்பு பயன்படுத்தி சுவையான கேக் ஒன்றினை மிகவும் எளிய முறையில் தயார் செய்வது எப்படி என இங்கு நாம் காணலாம். பாசி பருப்பு 1 கப் நெய், 1 கப் மைதான, 2 கப் சர்க்கரை, 1 கப் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 ஸ்பூன் பாதாம், 10 முந்திர பருப்பு, 10. முதலில் எடுத்துக்கொண்ட பாசி பருப்பை பாத்திரம் ஒன்றில் மூழ்கும் அளவு தண்ணீருடன் சேர்த்து 3 முதல் 4 வரை மணி நேரத்திற்கு ஊற வைக்கவும். பின் இதிலுள்ள நீரை வடிகட்டி பருப்பை மட்டும் மிக்ஸி ஜார் ஒன்றில் சேர்த்து நன்கு விழுதாக அரைத்து எடுத்துக்கொள்ளவும். தொடர்ந்து கோப்பை ஒன்றில் நெய்யுடன் சர்க்கரை சேர்த்து நன்கு ஒரு முறை அடித்துக்கொள்ளவும். பின் இதனுடன் மைதா சேர்த்து கட்டிகள் இல்லா வகையில் கலந்துவிடவும். பின் இதனுடன் அரைத்து வைத்த பாசி பருப்பு விழுது, பேக்கிங் சோடா, வெனிலா எசன்ஸ், பாதாம், முந்திரி பருப்பையும் சேர்த்து நன்கு கரைத்து 10 முதல் 15 வரை நிமிடங்களுக்கு மூடி வைக்க கேக் சேர்மம் தயார். இதனிடையே கேக் தயார் செய்ய தேர்வு செய்த ஓவனை 180 பாகை செல்சியஸ் வெப்பநிலையில் 15 நிமிடங்களுக்கு ப்ரீ ஹீட் செய்து தயார் செய்து கொள்ளவும். அதே நேரம் பேக்கிங் ட்ரே ஒன்றில் எண்ணெய் தடவி தயார் செய்து பின் அதில் தயாராக உள்ள கேக் சேர்மத்தை சேர்த்து தயாராக எடுத்து வைக்கவும். பின் இந்த ட்ரேவினை தயாராக உள்ள ஓவனில் 180 பாகை செல்சியஸ் வெப்பநிலையில் 35 நிமிடங்களுக்கு வைத்து பேக் செய்து எடுக்க சுவையான பாசி பருப்பு கேக் ரெடி.